நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான செட்டிநாடு உக்காரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக உக்காரை வந்து பாசிப்பருப்பு வச்சு பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு கடலைப்பருப்பு வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுவும் ரொம்பவே சுவையாக இருந்தது. ஸோ இந்த மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில் வச்சதும் கரையும், டேஸ்ட் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல, கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்போட கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதோட கலர் சேஞ்ச் ஆனால் தான் உக்காரைக்கும் ஒரு நல்ல கலர் கிடைக்கும். பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் நல்லா டார்க் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. கரிஞ்சு போயிடக்கூடாது. கரிஞ்சு போயிடுச்சுன்னா ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது. அதனால் பொன்னிறம் வர வரைக்கும் மட்டும் வறுத்துக்கோங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 5 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்வீட் நல்லா சாப்பிடுவீங்கன்னா 2.5 கப் அளவுக்கு கூட நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் தான் வெல்லம் அளந்து சேர்க்கணும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெல்லம் கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு எதுவும் பாகு பதம் எதுவும் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் வந்து ஜஸ்ட் கரைஞ்சாவே போதும். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் தூசி இருந்ததுன்னா வடிகட்டிட்டு வச்சுக்கோங்க. மண் தூசி இல்லை, நயமான வெல்லம்னா அப்படியே நீங்கள் வச்சுருங்க. இன்னொரு பக்கம் பருப்பு நல்லா வெந்துருச்சு. விசில்லாம் வந்துட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. பருப்பு நீங்கள் கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நசிஞ்சு வரணும். அப்போ இது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு இந்த பருப்பை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பருப்பு அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரம் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யை நான் உருக்கிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுபட்டு வர வரைக்கும் நம்ம கிளந்து விட்டுட்டே இருக்கணும். ரவை வந்து கரிஞ்சு போயிடக்கூடாது. ஓரளவு வறுபட்டதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நம்ம ரவை நல்லா வெந்து வர்றதுக்காக தான் இந்த தண்ணி சேர்த்துருக்கோம். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பருப்பு இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ரவை அந்த பருப்பெல்லாம் அந்த சக்கரை தண்ணியோடு சேர்ந்து வெந்து வரும். அப்போ நல்லா கெட்டித்தன்மை கொடுக்கும். இது கூடவே 2-3 ஏலக்காய் நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. இடையிடையில கலந்துட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஓரளவு திக்கானதுக்கப்புறமா முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/4 கப் அளவுக்கு நெய்யில் 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை வறுத்துட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், அல்வா பக்குவத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இது சூடு ஆறி வரும்போது இன்னுமே நல்லா திக்காகும். அதனால் கரெக்டாக இதே கன்சிஸ்டன்சி இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ருசியான உக்காரை சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். தேவையான போது கொஞ்சமாக எடுத்து சூடு பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உக்காரை ரெசிபி ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் பிரசாதத்துக்கு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கிரேவிங் இருந்ததுன்னா சட்டுன்னு உடனே ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். இந்த உக்காரை வந்து குழந்தைங்கள்லேருந்தே பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.